ஹாய், நம்ம இப்போது லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்து அந்த சீரியஸ்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டைப் பார்த்திங்கன்னா ஆட் மேன் அவுட்டு இல்லை நம்பர் சீரியஸ் டைப் தான். ஓகேவா? மிஸ்ஸிங் லெட்ரு, யார் ஆன்சர் தப்பாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த சம் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 1, 5, 14, 30 நம்ம டேரெக்டாக பார்த்தோன்னே ஒரு சில சம்முக்கு எனக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்முக்கு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். 1க்கும் 5க்கும் இருக்கிற கேப் எத்தனை? 4. 5க்கும் 14க்கும் இருக்கிற கேப் எத்தனை? 9. இதை கண்டுபிடிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ அடுத்ததான் 5 ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் வரணும். பட் அவங்க ஆன்சர் 20ன்ற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நமக்கு 25ன்னு வரணும். அப்போ இந்த ஆன்சர் தான் தப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். 582, 605, 88, 614. 582 அளவு குறையுதா, இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். இது ஒரு நம்பர் குறையுது, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நம்பர் குறையுது, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த குறையிற நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற நம்பர் அவங்களுக்குள்ளே கம்பைன் பண்ணி பாருங்கள். 82, 88, 34. அடுத்த நம்பர் யார் வரணும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்களா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 605, 611, 17 அப்படின்ற ஆர்டரில் போயிருக்காங்க. ஓகேவா? இப்போது இவங்க எல்லாருக்கூடையுமே ப்ளஸ் 6 கூட்டியிருக்காங்களா. 82, 88ன்னு வந்திருக்கா. 6 கூட்டியிருக்காங்களா. 34, 634ன்னு வந்திருக்கா. திருப்பி இங்கே 6 என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டியிருக்காங்க. 605, 611. இவங்களோட ஒரு 6 கூட்டினா 617ன்னு வந்திருக்கா. அப்போது நமக்கு 82லேருந்து 6 கூட்டினா 88. 88 கூட ஒரு 6 கூட்டினா என்ன வரும்? நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 88லேருந்துனா 89, 90, 91, 92, 93, 94 அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்க? 634ன்றதை போட்டிருக்காங்க. இப்போ இங்கே எந்த நம்பர் இருந்திருக்கணும் அப்படின்னா 594 அப்படின்னு வந்திருக்கணும். 594 வந்துச்சுன்னா 6 கூட்டினா 600ன்னு கிடச்சிருக்கும். அப்போ தப்பான ஆன்சர் என்னதுன்னா இந்த 634 மட்டும்தான். அப்படி இல்லைனாலும் இது நம்ம குறைஞ்சிக்கிட்டே ஏறிக்கிட்டே வருது. இந்த இடத்துல சடனாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னா அதே தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 5, 11, 23, 47 இவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 6, 12, 24. 1, 6, 2, 12, 3, 18, 4, 24 சம்திங். இப்போ இது 6வது டேபிளையும் வரலை. அப்போ வேறு என்ன உங்களுக்கு காம்பினேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். 6, 12, 6யும் 6யும் கூட்டினா 12, 12யும் 12யும் கூட்டினா 24. அப்போ 24, 24 கூட்டினா 48. 48 கூட்டி அவங்க ஆன்சர் எழுதியிருக்கணும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 49க்கு உண்டான ஆன்சரை எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் தான் தப்பு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 5 + 5 10, 10 + 3 13, 13 + 13 26. ஃபஸ்ட் நம்பர் 5ன்னு கொடுத்துருக்காங்களா. 5க்கும் 10க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எத்தனை? 5 தான். 10க்கும் 13க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எத்தனை? 3 தான். அடுத்தது 13க்கும் இவங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 13 + 13. அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஆட் நம்பர்ஸ் இருக்கா இல்லையா, அவங்களோட நம்பரே ஆட் பண்ணியிருக்காங்க. 5 + 5, 13 + 13 அப்படின்னு ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 10 + 3 13, 26 + 3. அப்போது ஈவன் நம்பர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே +3 ஆட் பண்ணிகிட்டே வராங்க. இது தெரிஞ்சால் அடுத்த நம்பர் என்னதுன்னு நம்ம போட்டுடலாம். 122. ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 2, 4, 12, 48, 240. அப்போ இப்படி பார்க்கும்போதே ஒரே வேல்யூவாக நமக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிஷன்லையும் சப்ராக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆவாங்க. 82, 88, 600, 690 இந்த மாதிரி தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஆனால் மல்டிப்ளிகேஷனில் சடனாக இன்க்ரீஸ் ஆவாங்க. 2லேருந்து 240, 5 இதில் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 2, 2, 4, 4, 12, 12 நாங் 48, 48, 5, 240 × 6. ஸோ இந்த ஆர்டரில் அவங்க போயிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 3, 15, -63, 99 இந்த ரேட்டில் கொடுத்துருக்காங்களா. எல்லாரையுமே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. 63, 64க்கு பக்கத்தில் வருது, 100க்கு பக்கத்தில் வருது, 16க்கு பக்கத்தில் வருது. அப்போது எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர். இப்போது 8, 8, 64, 64லேருந்து 1 கழிச்சிருக்காங்க. 2, 2, 4, 4லேருந்து 1 கழிச்சா 3. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு வேல்யூ கழிச்சிருக்காங்க. எந்த ஆர்டரில் போகுதுன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 2, 4, 6, 8, 10 இந்த ஆர்டரில் போயிருக்கு.
அப்போது 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வரும்போது இங்கே 6 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1 36லேருந்து 1 போச்சுன்னா 35 இந்த மாதிரி வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அடுத்தது பாருங்கள் 16 33 65 131 261 523 அப்படின்னு வந்திருக்கா. அப்போது ஒரு எல்லா வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா. 16 33 மாறிடுக்கு. எப்படி 33 மாறும் அப்படின்றது யோசிங்க. 33ன்றது 65 மாறியிருக்கு. 16 + 16 என்ன வரும் 32. 32 கூட 1 கூட்டினா 33. அடுத்த நம்பர் 33 கூட்டினா 66ன்னு வரணும். ஆனால் அதில் 1 கழிச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்பர் கூட 1 கூட்டுறாங்க, செகண்ட் நம்பர்லேருந்து 1 கழிக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இதோட ஃபைனல் ஆன்சர் என்னதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்களுக்கும் இருக்குது காம்பினேஷன் தான், எவ்வளோ காம்பினேஷன் வருது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சா நம்ம அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க முடியும். 7 8 18 57 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. சின்ன சின்னதாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7 1 7 7 + 1 8. அடுத்தது பாருங்கள் 8 2 16 16 கூட 2 கூட்டினா 18 18 × 3 18 × 3 கூட +3 இந்த ஆர்டர் தான் 1 1 + 2ஆல் பெருக்கி 2 + 3ஆல் பெருக்கி 3 +. ஸோ அடுத்த ஆன்சர் 4ஆல் பெருக்கி 4 +. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்த கொஷின் 11 6 0 -7 -15 -24 இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. மைனஸில் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ 16லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை 5, 6லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை 0. அப்போது 5 6 0லேருந்து -7 போயிடுச்சுன்னா -7. என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பாருங்கள். 5 6 7 8 9 எல்லாருமே அப்படியே தான் வராங்க. ஆனால் 5 6 ப்ளஸில் இருந்த வரைக்கும் ப்ளஸில் வந்திருக்கு, மைனஸ் வந்தோடனே மைனஸில் வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ 5 6 7 8 9 இந்த ஆர்டரில் போகுது. -7 -8 -9 இந்த ஆர்டரில் நம்ம கொண்டு வந்தாலே போதும். இது ரொம்ப 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 சிம்பிளான கொஷின். 21 2 1 33 3 2 1 4 4 4 4. ஸோ அடுத்த ஆன்சர் 4 3 2 1 5 5 5 6 6 6 7 7 7 5 4 3 2 1. ஸோ 6 6 5 4 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பெருசாக வித்தியாசம் இல்லை. இந்த சம் பாருங்கள் 840 168 42 14 7 பார்க்கும்போதே 7ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது. அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள் 840யும் 168யும் வகுத்தா நமக்கு 5ன்றது கிடைக்குது. ஏன்னா 7யும் 14யும் வகுத்தா இது சின்ன சம் நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். 7 7யும் வகுத்தா 1 வரும். 7யும் 14யும் வகுத்தா 2. 14யும் 42யும் வகுக்கிறாங்க. 42யும் 14யும் வகுத்தா 3. அப்போ 1 2 3 4 5 அப்படின்ற ரேட்டில் வருது. அப்போ இதோட ஆன்சர் என்னவாக தான் இருக்குன்னா 1ஆக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 144 13னா 36ன்றது என்னவாக இருக்கும். 144 நமக்கு தெரியும் இல்லையா. 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. 12 + 1 13ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 6 ஸ்கொயரோட வேல்யூ 36னா 6 + 1 7. ஓகேவா. அது மாதிரி சிம்பிள் தான். அதே மாதிரி ரோமன் லெட்டர்ஸ் வந்து பழைய கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. குரூப் 2ல் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரோமன் நம்பர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு மேக்ஸிமம் ரோமன் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ எதிலிருந்து அப்படின்னா 1ல் இருந்து 10 வரைக்கும் ரோமன் நம்பர்ஸ் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஆனால் 10ம் 11ம் 12ம் நமக்கு தெரியும். 12th வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் 100 1000 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு ரோமன் லெட்டர்ஸ் தெரியாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சிக்கலாம். எப்பயுமே எக்ஸ் அப்படின்னா வந்து 10. இப்போது வி இந்த வி மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா 5ஆ 5க்கு அதுக்கு அடுத்த நம்பர் விக்கு பக்கத்தில் ஒரு 1 அப்படின்னு போட்டாங்கன்னா அது என்ன சொல்லுவோம் 6th. அதே இந்த விக்கு முன்னாடி 1 போட்டால் அதுக்கு என்ன சொல்லுவோம் 4th. அப்போது இங்கே இருக்கிற நம்பர் இந்த நம்பர் வந்து எப்பயுமே ஒன்று எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ரோமன் லெட்டர்ஸில். இது 5th. இந்த 5க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்தால் மைனஸ் பண்ணணும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மெயின் கான்செப்ட். இந்த 5லேருந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. 5க்கு அப்புறம் ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். அந்த 5க்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டிருந்தா சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா பின்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியுமா 10. அதே 2xன்னு போட்டாங்கன்னா 20. ஏன்னா 10 + 10 20. 3xன்னு போட்டாங்கன்னா 30. இந்த ஆர்டரில் நமக்கு 100லேருந்து 10லேருந்து 100 வரைக்கும் நம்ம நோட் பண்ண முடியும். அடுத்ததாக இதில் வந்து 50க்கு பாருங்கள் 40 50. ஏன்னா எப்பயுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இவங்க 3 பேர்த்துக்கு ஒரே ஆர்டரா 4 5 6 7 8 9 10. இந்த 9 10 ஒரு ஆர்டருக்கு வந்துடுறாங்க. இந்த 4ல் இருந்து 8 வரைக்கும் ஒரு ஆர்டரில் வராங்க. 1 2 3 ஒரு ஆர்டரில் வராங்க. அப்போது எக்ஸ்ன்னு போட்டால் 10th. அதே டபுள் எக்ஸ்ன்னு போட்டாங்கன்னா 20.
ட்ரிபிள் எக்ஸ்னு போட்டாங்கன்னா 30. எப்படி 1 ஒரு 1 போட்டால் 1ஆவது, 2 1 போட்டால் 2ஆவது, 3 1 போட்டால் 3ஆவது. அப்படி இருக்கிற மாதிரி எக்ஸ்னா 10னா 2 எக்ஸ்னா 20, 3 எக்ஸ்னா 30. அடுத்து 40 நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 5வது நம்பரை நமக்கு தெரியணும். 5வது நம்பர் 50. எல் அப்படின்னா வந்து 50ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்னா எத்தனை 50 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எல்லுக்கு முன்னாடி எக்ஸ் போட்டால் நம்ம என்ன பண்ணணும், எல்லுலேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல் வந்து எல்லுலேருந்து ஒன்று, எல் வந்து 50, 50லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் 40, எல்லுக்கு வந்து 50. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 50க்கும் 100க்கும் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் பழைய கொஷின் பேப்பர், அதாவது போன வருஷம் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வச்ச எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. அதனால் ரோமன் நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ் 10ன்னு போட்டோமா, 2 எக்ஸ்னா 20, 3 எக்ஸ்னா 30, எல்லுன்றது 50ன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லுலேருந்து எக்ஸ் போட்டால் 40. ஓகேவா? அப்போ எல் வந்து 50. அப்போ அடுத்த நம்பருக்கு என்ன பண்ணுவோம், எல் எக்ஸ்ன்னு போட்டுருவோம். 50 + 10 60, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக வந்து சி வந்து 100. எல்லுக்கோட வேல்யூ 50, சி வந்து 100. எல்லுக்கு வந்து 50, சிக்கு வந்து 100. சிஎல்னா என்ன அர்த்தம் ஆகிடும், ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறோமா. சிஎல்னா 150, டினா என்னதுன்னா 500, சினா 100, டினா 500. ஓகேவா? சினா 100, டினா 500. எல்லுனா 50, எம்முனா 1000. எல்லுனா 50, எம்முனா 1000. ஓகேவா? ஒரு ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்றது 100 அப்படின்னா டின்றது 500, எல் அப்படின்றது 50, எம் அப்படின்றது 1000. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி வி போட்டு மேலே ஒரு ஸ்லாஷ் போட்டிருந்தாங்கன்னா 5000. நார்மலாக வி போட்டாங்கன்னா 5க்கு மேலே போட்டாங்கன்னா அந்த டேஷுக்கு 1000 அப்படின்றது மதிப்பு. அப்போ விக்கு மேலே ஒரு டேஷ் போட்டிருந்தாங்கன்னா 5000, 10க்கு மேலே ஒரு டேஷ் போட்டாங்கன்னா 10,000. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நமக்கு இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு சம் அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த சம் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். ரோமன் லெட்டர்ஸில் MDCLXVI. ஃபஸ்ட்டு இவங்களோட வேல்யூஸை நம்ம எழுதிக்கணும். எம்முக்கு நான் என்ன சொன்னேன், எம்முனா 1000 சொன்னேன்னா, சினா 100, டினா 500, எல்லுனா 50, எம்முனா 1000. அப்படி இருக்கும்போது எம்முக்கு 1000, டினா 500, சினா 100, எல்லுனா 50, எக்ஸ்னா 10. இதை சேர்த்து எழுதினாலும் 6 தான் வரும், பிரித்து எழுதினாலும் 5 + 1 அப்படின்றதா வரும். ஸோ யாராவது பெரிய நம்பர் இந்த பக்கம் வந்து சின்ன நம்பர் இங்கே வந்திருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். எல்லாருமே வந்து கரெக்டாக வந்திருக்காங்க. ஏன்னா 1000, 500 ஒரே ரேஞ்சில் தானே வந்திருக்காங்க. அப்போ டேரெக்டாக இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். 1000, 1500, 1600, 666 அப்படின்ற ரேஞ்சில் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ரோமன் நம்பர்ஸ். சப்போஸ் இங்கே 1000, இங்கே எம் அப்படின்ற வந்துச்சுன்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்ததாக இங்கே வந்து நம்ம ஒரு ஃபிகர், ஒரு பிக்சர்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அந்த பிக்சர்ஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பழைய கொஷின்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். இப்போ நமக்கு இதை வந்து ட்ரையாங்கிளில் இருக்கா, இந்த ட்ரையாங்கிள் நமக்கு பார்த்தோன்னே தெரியும் இதில் எத்தனை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது 1, இது 2, அப்போ இது ஃபுல்லாக சேர்த்துனா 3. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எத்தனை மொத்தம் இருக்காங்கன்றதை பாருங்கள். அதை போட்டு 1 2 3 எத்தனையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றத எழுதுங்க. அந்த ஆர்டரில் நம்ம எழுதினாலே போதும். 1 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்கன்னா 1 + 2 ஆட் பண்ணால் 3. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம 3 மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளை செக் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான். இது 1, இது 2, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 3. அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 இவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணாலே போதும். 6ன்னு கிடச்சிருதா. சப்போஸ் இங்கே பாருங்கள், 1 2 3 மேலே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. திருப்பி 4 5ன்னு போட்டுறக்கூடாது. எந்த ஆர்டரில் போடணும், ஸ்டார்டிங்லேருந்து தான் போடணும். 1 2 3 இதையும் 1 2ன்னு போடுறோம். 1 2 3 6, 1 2 கூட்டும் போது ஒரு 3 கிடச்சிருது. மொத்தமாக 9 ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 1 + 2 + 3 + 4, இங்கேயும் 1 2, இங்கேயும் 1 2. ஹாஃபாக கட் ஆகிடுச்சினாலே 1 2 தான். சப்போஸ் இது நேரம் நீட்டமாக இருந்துச்சுன்னா 1 2 3 4ன்னு போடணும். அது 2 ஹாஃபாக இருக்கிறதுனால 1 2 1 2 இந்த ஆர்டரில் தான் போடுறோம். ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா 16. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நமக்கு எத்தனை கிடைக்கும், எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி ஷேப்பு, ஃபஸ்ட்டு இந்த ஷேப் பாருங்கள்.
ஒரு ஸ்கொயர் கொடுத்து அதை 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னா 2 தான் நமக்கு அதில் மேக் பண்ண முடியும். ஓகேவா? அதே ஒரு ஸ்கொயர் கொடுத்து 4ஆக பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 4 பக்கம்னா 4 2 8. ஓகேவா? இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 4. அந்த 4 கூட 2 பெருக்கிடணும். 4 2 8. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்கொயரா? இந்த ஸ்கொயரில் 1 2 3 4 5 6 மொத்தமாக எத்தனை? 6. 6 2 12. எத்தனை பார்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க? அந்த பார்ட்ஸு இன்ட்டு 2. எத்தனை பார்ட்ஸ்? 4 பார்ட்ஸ் இன்ட்டு 2. ஓகேவா? அப்போ 6 2 12. அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணியிருக்காங்களா? அது கூட்டினா 14 அப்படின்றது வந்துடும். ஓகேவா? பட் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த லைனுக்கும் என்ன ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன்லேருந்து இது ஃபுல்லாக தான் ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணும். இந்த லைனுன்றது இதோட நமக்கு ட்ரையாங்கிளை மேக் பண்ணுறதோட சரி, வேறு எங்கேயும் கிராஷ் ஆகிறது இல்லை. ஓகேவா? அதாவது இதே மாதிரி ஷேப் இந்த பக்கம் நமக்கு க்ரியேட் ஆகிறது கிடையாது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பாருங்கள், 6 2 சார் 12. இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், மொத்தமாக எத்தனை? 14 அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. 6 2 சார் 12. அது ஓகே. இங்கே இருக்க ட்ரையாங்கிள்ஸ் பாருங்கள், நமக்கு இது ஏற்கனவே தெரியுமா? இங்கே இருக்க ட்ரையாங்கிள்ஸு இதை அப்படியே நம்ம திருப்பி பார்ப்போம் இல்லையா? இது 1 இது 2. அப்போ மொத்தமாக இந்த ஷேப்பில் மட்டும் எனக்கு எத்தனை கிடைக்கும்? 3. இந்த ஷேப்பில் மட்டும் எனக்கு எத்தனை கிடைக்கும்? 12 அப்படின்றது கிடைக்கும். பட் இந்த ஷேப் மாதிரியே இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியுதா? இந்த ஷேப் மாதிரியே இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள். ஆனால் இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ஷேப் நமக்கு இல்லை, இப்படி இல்லை. அப்போது இங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு ஷேப் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற லைனில் எத்தனை ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும்னா 2 ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். இது 6 2 12. 12 ப்ளஸ் இதில் ஒரு 3 15 ஆகிடும். அந்த ஒரு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு 2 ட்ரையாங்கிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 17. இப்போ இந்த ஷேப் பாருங்கள், 1 2 3 4 5 6. கரெக்டாக? அப்போது 6 இருக்கும்போது 6 2 எத்தனை வரும் நமக்கு? 12ன்னு வந்துடுவாங்களா? அதே மாதிரி இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போமா? இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் எத்தனை வரும்? 3 அப்படின்றது வந்துடுமா? ஓகே. இது இல்லாமல் இந்த லைனுக்கு என்ன மீனிங்? 2 ப்ளஸ் 2. அப்போ இந்த லைனுக்கு என்ன மீனிங்? ப்ளஸ் 2. அப்போது 12 5 5 மொத்தமாக எத்தனை வந்துடும்? 22 அப்படின்றது வரும். புரியுதா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது, அதனால். ஓகேவா? ஓகே, இதோட முடிஞ்சா? அடுத்தது ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து லைன் கட் பண்ணாங்கன்னா எப்படி போடணும், எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது இங்கே பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்கொயர்லேருந்து எத்தனை ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும்? ஸ்கொயர்னாவே இன்ட்டு 2 போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயருக்கு இன்ட்டு 2 அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரையாங்கிள்குள்ளார ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள்குள்ளார ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த உள்ளார இருக்க ட்ரையாங்கிளோட வேல்யூ 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்கொயரில் பொறுத்த வரைக்கும் இன்ட்டு 2ன்னு போடுவோம். அதே மாதிரி ட்ரையாங்கிள்குள்ளார ட்ரையாங்கிளோட மொத்தமாக எத்தனை நமக்கு சைடு? 3 சைடு இருக்கணும். ஆனால் ட்ரையாங்கிள்குள்ளார ட்ரையாங்கிள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ட்ரையாங்கிள்குள்ளார ட்ரையாங்கிள் போயிடுச்சுன்னா அதோட வேல்யூ எத்தனை? 4 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பெரிய ட்ரையாங்கிள் 1 இருக்குது, அதுக்குள்ளார 1 இருக்குது, அதோட வேல்யூ 4, மொத்தமாக 5. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, இதுக்குள்ளார 1 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போது 4 4 உள்ளார இருக்க ட்ரையாங்கிளோட வேல்யூ 4, வெளியில் இருக்க ட்ரையாங்கிளோட வேல்யூ 1 தான். அப்போ 1 + 4 + 4 மொத்தமாக 9 ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் வெளியில் 1 தான் இருக்காங்க. 1 2 3 ட்ரையாங்கிள் இருக்காங்கன்னா 3 டைம் 4 போட்டுக்கணும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட். இந்த ட்ரையாங்கிள்குள்ளார ட்ரையாங்கிள் இருந்தாங்கன்னா அதோட வேல்யூ 4, ஸ்கொயரில் இருந்தாங்கன்னா அவங்கள எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்களோ இன்ட்டு 2 போடணும். அடுத்தது இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிளை 1 2 3 1 2 3 இந்த ஆர்டரை நம்ம நம்பர்ஸ் எழுதி ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த மாதிரி பெருசாக கொடுத்தாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ளார சின்ன சின்ன ட்ரையாங்கிள் கொடுத்தாங்க, நம்ம போட்டோம். இந்த மாதிரி பெருசாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படின்னா, ஒரு நம்பர் சீரீஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் 1 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்கள். 1 + 2 எத்தனை கிடைச்சிரும்? 3. 3 + 3 எத்தனை கிடைக்கும்? 6. அதாவது 2 3 4 5 6 இந்த வரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது 1 + 2னா 3, 3 + 3னா 6, 6 + 4னா 10. ஸோ இந்த வரிசையில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி ஒரு தொடரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
1 3 3 + 3 6 6 + 4 10. அதே மாதிரி 10 ப்ளஸ் இங்கே எத்தனை வந்திருக்கு 2 3 4 5னா 15 6னா 21. இந்த மாதிரி ஒரு சீரீஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பக்கத்தில் எத்தனை கேப் இருக்குதுன்னு பாருங்கள். 3 கேப் இருக்கா? 3 ட்ரையாங்கிள் குட்டி குட்டி, அதாவது இவங்க ஃபில் பண்ணது இல்லாமல் 3 கேப். இப்போ இந்த கேப் பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ இந்த கேப் எத்தனை இருக்காங்க? 5 கேப் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கேப்பை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 இருக்காங்களா? அப்போது இங்கே எத்தனை இருக்காங்க பாருங்கள்? 5 இருக்காங்க. ஓகேவா? இந்த 1 2 3 இருக்கும்போது அப்போ மேலே இருக்க வேல்யூவில் 3 வேல்யூ எடுத்துக்கோங்க. 1 2 3. அதுக்கு கீழே திரும்ப இந்த இடத்துல இதை வந்து நம்ம எழுதிக்கணும். இதே சீரியஸை ஒரு இடம் விட்டு எழுதிக்கணும். புரியுதா சொல்கிறது? 1 3 6. அந்த சீரீஸ்லேயே அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல ஒரு கேப்பை விட்டுட்டு 1 3ன்னு எழுதிக்கிறோம். எழுதுனா டோட்டல் என்ன கிடைக்குதோ இப்போ எழுதிட்டு இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ 2 3 சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எடுத்தோடனே பார்த்தோடனே புரியாது. ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ 1 3 6ன்றது சீரீஸ் நமக்கு தெரியுமா? இப்போ எனக்கு எத்தனை இருக்குன்றதை நான் கவுண்ட் பண்ணேன். 1 2 3 இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸை எடுத்துக்கிறேன். எழுதிட்டு கீழே இதுலேருந்து 1 கழிச்சு எழுதுகிறேன். 1 3 அப்படின்றத எழுதிட்டேன்னா இதுக்கப்புறம் இவங்களை ஆட் பண்ணுறதுல நமக்கு என்னென்னா மேலே இருக்கவங்க நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறவங்க வருவாங்க, இந்த கேப்பில் இருக்கவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் இருந்தால் இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க. இந்த ஆர்டரில் தெரிஞ்சால் போதும். 6 3 9 9 1 10 13. அப்போ டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் மேக் பண்ண முடியும்னா 13 ட்ரையாங்கிள்ஸ். சப்போஸ் அடுத்த கொஷின் இங்கே 5ன்னு இருக்குது பாருங்கள். 5க்கு நான் போடுறேன் 1 3 6 10 15. ஏன்னா 5ஆ? 1 2 3 4 5. இப்போ இதை ஒரு கேப்பை விட்டுட்டு 1 3 6 10. அப்போ லாஸ்ட்டில் இருக்கவங்கள நான் ஆட் பண்ணுவேன், செகண்டாக வரவங்கள ஆட் பண்ண மாட்டேன். இவங்கள ஆட் பண்ணுவேன், இவங்கள நான் ஆட் பண்ண மாட்டேன். புரியுதா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? 6 4 10 10 + 10 20 20 + ஒரு 15. நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருவாங்க? 35ன்றது கிடச்சிருவாங்களா? இப்போ இதில் யார் யார் நம்ம கூட்ட போகிறோம்? 10யும் 3யும் மட்டும்தான், 1 விட்டு தான். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 48. ஸோ ஆன்சர் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கு உண்டான ஆன்சர் 48. ஓகேவா? புரியுதா? ஸோ இது வந்து ட்ரையாங்கிள்குள்ளார ட்ரையாங்கிள்னால் ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ 4ன்னு சொல்லி போட்டுடலாம். சப்போஸ் இந்த மாதிரி கேப்பில் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சீரியஸை போட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிளான சம். இப்போ இந்த மாதிரி ஒரு கோலம் போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாரு 1 2 3 4 5. வெளியில் இருக்க ஸ்டாரை பாருங்கள், 5 ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. I 2 10. அதே வெளியில் இருக்க ஸ்டார் ரெட்டப்படையில் வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. ரெட்டப்படையில் வந்தால் +2, ஒற்றைப்படையில் வந்தால் இன்ட்டு 2, ரெட்டைப்படையில் வந்தால் +2. இதை மட்டும்தான் ஷார்ட்கட், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 மாடலில் இது மட்டும் தான் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், இன்ட்டு 2 +2. ஓகேவா? அடுத்ததாக இதில் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை மேக் பண்ண முடியும்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லட்டுமா, பாட்டாக பிரிச்சிருக்காங்களா? 4 2 8 4 2 8. அதே மாதிரி இந்த பக்கவாட்டில் இவங்க 2 பேரும் மேக் பண்ணும் போது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணாங்கனாவே இவங்களோட வேல்யூஸ் எத்தனை? 2 தான். அப்போ அந்த 2னா மொத்தமாக எத்தனை? 8 8 16 16 2 கூட்டினா 18. அதே வந்து இந்த சைடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 2 பேர் ஜோடியாக இருந்தாங்கன்னா இங்கேயே வந்து மேக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இவங்க வந்து கீழே இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து இவங்க ஒரே ஒரு இதை மட்டும் தான் மேக் பண்ண முடியும். கீழே மேலே இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா 2. அதே மாதிரி கீழே மட்டும் இருந்தாங்கன்னா இங்கேயும் இவங்களும் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கேப்புக்கு 2 எக்ஸ்ட்ரா வரும், இந்த கேப்புக்கு 2 எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இந்த இடத்துலேருந்து இவங்க ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணுவாங்க இல்லையா? அதோ இந்த இடம் இப்படி போய் இவங்கள ஒரு இடத்துல மேக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒன்று மேக் பண்ண முடியும். ஏன்னா பின்னாடி பேக் சைடில் இடம் இல்லை, இவங்க மேக் பண்ண முடியாது. அதனால் இவங்க கீழே வந்து இவங்க இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 8 8னா வந்துட்டு உங்களுக்கு இதில் ஒரு 8 இதில் ஒரு 8 இதில் ஒரு 8 3 8 24. இது ஒரு 2 இது ஒரு 2. இந்த மாதிரி ஜாயின் ஆகும்போது பெருசாக ஒன்று வந்துடும், அது ஒரு 1. மொத்தமாக 29 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குது, 4x4 மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி
2 × 2 பொறுத்த வரைக்கும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 + 1 5. இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 4 × 4 4 ரோஸ் 4 காலம்ஸ் வருதா. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வரைக்கும். அப்போ நமக்கு ஏற்கனவே இயல் எண்களின் இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம்னாவே போதும். இப்போ இவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிடும். எல்லாத்துக்குமே ஸ்கொயர் எடுக்கணுன்ற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே வந்து ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா ஸ்கொயர்ஸ்க்கு இப்படி கண்டுபிடிக்கணும். இவெல்லாம் நம்ம பார்த்தது ட்ரையாங்கிள், இது வந்து ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இதில் வந்துட்டு ரோவும் காலமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. 3 4 ஏன்னா 1 2 3 3 ரோஸ் வராங்க, 4 காலம்ஸ் 1 2 3 4 காலம்ஸ் ஒரே மாதிரி வந்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அப்போ இங்கே வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3 4s are 12 அப்படின்றத போடுறோம். 2 × 3 இதை குறைச்சிக்கோங்க, 1 வின்னா குறைச்சிட்டே வாங்க. 2 × 3 இது 1, ரெண்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்றா வந்துருச்சுன்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். 3 4s are 12, 2 3s are 6, 1 2s are 2. இவங்களை ஆட் பண்ணாலே போதும் 20. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயருக்குள்ளார இன்னொரு ஸ்கொயர் வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டாக பிரிக்கும் போது இந்த ஒரு ஸ்கொயர் பெரிய ஸ்கொயர் ஒருத்தர் வருவாங்களா, இது ஒரு ஸ்கொயரு, இதை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களா. அப்போ இங்கே வந்து 1 2 3 4 இவங்களோட சேர்த்துனா ஒரு 5 ஸ்கொயர் வந்திருக்குமா. உள்ளார ஒரு ஸ்கொயர் இருக்காங்களா, 5 பெரிய ஸ்கொயர் அந்த கூட்டினோம்னா இப்போ பாருங்கள், இவங்க ஒரு ஸ்கொயரு, இந்த ஸ்கொயருக்குள்ளார 4 பார்ட்ஸ் வந்திருக்கா. 1 2 3 4 இது இல்லாமல் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்துனா ஒரு 5 ஸ்கொயர் வந்துருச்சு. இவங்க இல்லாமல் இப்போ இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜாயின் பண்ணவங்களும் ஒரு ஸ்கொயர் ஷேப் தானே. அப்போ அது ஒன்றையும் கூட்டிக்கிறோம், மொத்தமாக 6. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா. இவங்க ஃபுல்லாக பெருசில் இருந்து இந்த 4 பிரிச்சுருந்தாங்கனாவே ஒரு 5 வந்துடுவாங்க. இந்த ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளாரையும் பாருங்கள், இந்த டயக்ராமும் இவங்களும் ஈக்குவல் தான். இந்த ஒரு பாக்ஸு இதிலேருந்து இப்படி பிரிச்சுருக்காங்க, ஒரு பாக்ஸு இதுலேருந்து இவங்க இப்படி பிரிச்சுருக்காங்க. அப்போது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை கிடைக்கும் அப்படின்றத பார்த்தாலே நமக்கு போதும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. ஓகேவா. அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா ஒரு ரோ ஒரு காலம், இந்த இடத்துல 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 2 ரோ 2 காலம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்போ அதில் ஒரு 5 கிடைக்குது. இன்னொரு வாட்டி ஒரு 5, 2 இடத்துல இதே மாதிரி பாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு 5, மொத்தமாக இதில் எத்தனை மேக் பண்ண முடியும்னா 10. ஓகே அவ்வளோதான். இப்போ இதை வந்து லாஜிக்கல் ரீசனிங் சம்ஸில் கேட்கக்கூடிய சின்ன சின்ன சம்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பழைய கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எல்லா சம்ஸுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஓகே பாய், தேங்க்யூ.